ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து மதியானம் சாப்பிட்ற நேரத்துக்காண்டி சரி சாப்பிட வந்தேன். அப்படியே வயலுக்கு வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வயலுக்கு வந்து புண்ணாக்கு தோடெல்லாம் ஊற போடலங்க. அதை ஊற போடுறதுக்காண்டி வந்தேன். இப்போ அதோட நம்ம லெச்சுவெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து என்னடி தங்கம்? சரி சரி சிக்கிக்கின்றாத. நிழலில் போய் இருப்போம். போ நிழலில் போ. சரியான வெயிலுங்க. இங்கே செம்ம வெயிலாக இருக்குது. பாவம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த வெயிலில். மேய முடியலை, ஒன்றும் முடியலை. இப்போ வந்து கரப்பான் தழை கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாங்க. அதனால் சரி இந்த பக்கம் வந்து பார்க்க வந்தேன். இருக்கும் இங்கே சோளத்துக்குள்ளே. இதெல்லாம் பருத்திங்க. பருத்தி ஒரு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி பருத்தி எடுத்துக்கிறது. இந்த இது நல்லா நெகலாக இருக்குங்க. பருத்திங்க பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் பருத்தியெல்லாம். இந்த மாதிரி வெடிச்சோன்னு தான் இந்த மாதிரி எடுத்துட்டு பஞ்சு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்றது. இந்த பக்கம்லாம் பருத்தி நல்லா வெடிச்சிருச்சு. பாய்ச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக நல்லா நிழலாக இருக்குங்க இந்த பக்கம். கரப்பான் தலை எங்கே இருக்குன்னே தெரில. நம்ம வாட்டில் வேறு ஏதாவது தலையை பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இதில் இங்கேருந்து அன்றைக்கி பறிச்சுட்டு வந்தாங்க மாமியார். தெரிலாங்க எந்த பக்கம்னு. கரப்பாந்தலைங்கிட்டலாம் இல்லை. சரி வந்துட்டு ஒரு பார்த்துட்டு போயிடலாம். நிறைய வேப்ப முத்தெல்லாம் கொட்டி இருக்குங்க. இந்த வேப்ப முத்தெல்லாம் பிறக்கி நல்லா கொஞ்சம் வீட்டில் சாம்பிராணி போடுறதுக்கு அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். மாட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த முத்தை வந்து நல்லா நுணுக்கி சாம்பிராணியில் போட்டு அந்த புகையை கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், செரிமானம்லாம் ஆகுங்க. வந்து எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம கிளம்ப வேண்டியதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.